என்னங்க தருது? அங்க என்னமோ பொடியை காட்டுறானுங்க, இங்க சண்டையை நிறுத்தி விட்டாங்களே. இத ஒண்ணுமே புரியலையே. அது பேர் தான் சமாதான கொடி. இது அதை காண்பித்தா சண்டை போடக்கூடாது தெரியுமா? அவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நீங்க சண்டை போட சொல்லுங்க. பேடி பசங்க நிச்சயமா மேம். சுவாமி, உங்களையும் இந்த ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். என்னால் உங்கள் வளம் பொருந்திய வாழ்வு வந்த பாலைவனமாகிவிட்டதே. அன்பு, நாம் சாகத்தான் வேண்டுமா? இனி நாம் வாழ முடியாதா? வாழ வழியே கிடைக்காதா? சுவாமி, நாம் தற்போதற்கு வழி பிறந்து விட்டது. இப்போ இருக்கு வழியா? தெய்வம் நமக்கு துணை செய்யும். சரி, நீ இந்த சமாதானப்படியை எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு போ. நான் கைதியாக தயார் என்று சொல். அம்மா, என்று கருதுகிறேன். மாதவா, நீ மாயத்தேவரிடம் போய் ஆட்களை திரும்பி போகும்படி சொல். அவர் ஆட்சேபித்தால் ஆகாயத்தை பார்க்கும்படி சொல். அவர் புரிந்து கொள்வார். நம்மை காப்பாற்ற தெய்வம் தான் துணை செய்கிறது. இப்போது நாம் எல்லோரும் தப்புவதற்கு வழி இருக்கிறது. நான் நினைப்பது போல் நடந்தால் என் மாமனார் கூட தப்பிவிடலாம். அது எப்படி முடியும்? முடியும். அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதன் ஒரு நடந்தால் அவர் கூட தப்பிவிடலாம். வாருங்கள் சொல்கிறேன். வணக்கம். வந்த காரியம் எங்கள் ராணி சரணடைய தீர்மானிச்சுட்டாங்க. நிஜமாவா? என்ன பொய்யா சொல்றேன்? சண்டையும் ஏற்பட்டா ரெண்டு பக்கமும் ஏராளமான உயிர் பலி ஆகும். இதை எங்க ராணி அடியோடு வெறுக்கிறா. வேற இதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. இந்த பயலுங்க என்னமோ சூழ்ச்சி பண்றானுங்க. நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா பேசுறா போல பேசுவான், கெஞ்சிரா போல கெஞ்சுவான், மிஞ்சிரா போல மிஞ்சிடுவானுங்க. அது உண்மை மரப்பான்மையா? பாருங்க தர, எங்க ஆளுங்க எல்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, போயிட்டு இருக்காங்க. ஓ, பயந்துட்டானுங்க தவிர பயந்துட்டானுங்க. இப்போவாது நம்புறீங்கல்ல? ஓ, ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் தனியா வந்து எங்கள் ராணிய கௌரவமா கண்ணியமா கைது பண்ணணும். மற்ற ஆளுங்களுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாது. நான் என்ன சொல்றது? நாங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். அது முடியாத காரியம். வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாட்டா அந்த கொடியை போய் எரிஞ்சிருவேன். எங்க ஆளுங்களை எல்லாம் திரும்பி வர சொல்றேன். அவசரப்படாது. நமக்கு வேண்டியது ராணி தானே. நீங்க மட்டும் போய் கைது பண்ணிட்டு வாங்களேன். அவங்கதான் ராணி. போய் இவர்கள் உங்களை ஏன் ராணி? நான் தான் உண்மையான ராணி. என்ன நீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். எதற்கு இந்த தொந்தரவு? உங்கள் ராணியை பிடிச்சு கொடுக்க வந்திருக்கிறாரே கருமலிங்கம், அவரை கூப்பிட்டால் உண்மை தெரியும். ஆஹா, இந்த யோசனை வேற ஒரு பொருள் அப்படின்னா இதுக்கு ரெண்டு பேர்ல யார் ராணின்னு சொல்லும்? ராணியா? உங்க ரெண்டு பேர்ல யார் ராணி? நான் தான். இவங்க தான். இல்லை, நான் தான் ராணி. அப்ப இவங்க தான். உண்மையை கட்டி வச்சு அடிப்பேன். ஐயோ, நான் ராணியை பார்த்தது இல்லைங்க. எனக்கு ஆர்வமும் தெரியாது, ஜோசியமும் தெரியாது. நான் ஒன்று செய்யுங்கள். இவர் மகனுக்கு ராணியை தெரியும். அவர் மேலே இருக்கிறார், கூப்பிட்டு கேளுங்கள். ஆஹா, இந்த யோசனை ஒருத்தர் கூட இருக்கா மேம்? ஏன் மகனா? அப்படித்தான் கேள்வி. அவன் எப்படி நான் மனப்பேன்? என்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம எப்படி வந்தாங்க? உங்களை நான் கேட்கிறேன். உங்க மகன் தனியா சொல்ல வேணும். உங்க ரெண்டு பேரும் குறைச்சிருவேன். ஐயோ, எங்களை பார்த்தா பைதாம இருக்கு. நீ பரவாப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐயா, டேய், நீ இங்கே இருக்கிற? உங்க சேமலாபங்கள் அப்புறம் விசாரிக்கலாம். ஏய், உனக்கு ராணி ரங்கமாக தெரியுமா? தெரியும். இவங்க ரெண்டு பேர்ல யார் ராணி? இவர்கள் இருவருமே ராணி இல்லை. இவர்கள் ராணியின் தோழிகள். ரெண்டு பேருமே ராணி இல்லையா?
அப்படின்னு கொஞ்சம் நாள் வேலைக்காரி போல ஒருத்தர் நின்று இருந்தாலே அவளா இருக்குமோ? இருக்கலாம். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசுறான். சரி, நான் இந்த படகை நல்லா சோதனை போட போறேன், நீயும் கூட வா. நான் எதற்கு? எதுக்கா? ராணி அடையாளம் காட்டனேன், ராணி அடையாளம் காட்ட. உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் தெரியுமா? ஒரு ஆம்பளை கிடையாது. நான் ஆம்பளையா? மாணிக்கம் மாணிக்கம் ராணியின் உயர்ந்த குலத்துக்கு ஈடே கிடையாது. தன்னை பிடிச்ச வந்தவனை மன்னிச்சு விடுதலை அளிக்கிறத நான் முதல் தடவையா தமிழ்நாட்டில் தான் பார்க்கிறேன். Many thanks. வணக்கம், நான் வர்றேன்.
இந்த இடத்தை காட்டிவிட்டேன். இவர் இங்கே எப்படி வந்தாரு? ஏன் வந்தாரு? பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வேண்டாம் என்று என்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன். இல்ல, இவன் சும்மா விட்டு தவறுன்னு சொல்ல வந்திருக்கான். ஜெகதேவ், அம்மா, அவரை மன்னித்து போக விடுங்கள். இது முதல் தடவை. அம்மா, உங்கள் உயிரையே பறிக்காமல் இருந்த பாலகனை மன்னிப்பது, அதுவும் எத்தனை முறைதான் மன்னிப்பது எனக்கு தெரியும். மன்னிக்க வேண்டும் ராணி. நாளை சபையில் இவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த பதில் சொல்லியாக வேண்டும். நமது ராணியை கொள்ள சதித்திட்டம் ஒரு முறை அல்ல, பல முறைகள். ஏன் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் திட்டம் திட்டினான் இந்த சண்டாளன். நேற்றிரவு நடுஜாமத்தில் நமது ராணியின் வாழ்வை சூறையாட முனைந்தார். ஜெகன்மாதாவின் அருளால் உயிர் தப்பினார்கள். இவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை இந்த நீதி செய்தி அளிக்கும் என்று நம்புகிறேன். தேவா, உத்தரவு கொடுங்கள். உடனடியாக கட்டளையை நிறைவேற்றுகிறேன். தர்மலிங்கம், உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ராணி, உன்னுடைய முடிவு என்ன? அவர் நேற்றிரவு என் அறைக்குள் நுழைந்தது உண்மை. அவர் கையில் கத்தி இருந்ததும் உண்மை. அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. செய்த தவறை உணர்ந்து அதற்கு வருத்தப்படுவதாக சொன்னால் போதும். அவரை நான் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆமா ராணி, நான் செய்ய இருந்த படுபாதக செயலை நினைச்சு நானே வெட்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? இந்த கைவனுக்கா மன்னிப்பு? ராணி அளவுக்கு மீறி இரக்கம் காட்டுகிறான். இது தவறு தேவா. இவன் மிருகம் போல வாழ்ந்தான். பணவாசியினால் பாதகங்கள் பலவற்றை செய்தான். தன் சொந்த மருமகளின் சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டு அவனை அனாதையாக வீட்டை விட்டு துரத்தினான். வேறொரு பெண்ணையும் தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான். செய்த சூழ்ச்சிகள் ஒன்றும் பலனளிக்காமல் போகவே நேற்றிரவு தங்கையாலேயே ராணியின் வாழ்வை முடித்துவிட துணிவு கொண்டு விட்டான். இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் தேவா? ராணி, நமது கூட்டத்தினர் ஒருவனப்பட்டு நீதியை எதிர்பார்க்கின்றனர். தர்மலிங்கம் செய்த குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை மரணம்தான். தேவா, இது என்ன நீதி? இவர் நாம் பிறந்த வழியிலே திருந்தவர். செய்த தவறை உணர்ந்து திரும்ப விரும்பும் இவருக்கு மரண தண்டனை விதிப்பதுதான் இந்த நீதியா? இவன் நற்குணம் படைத்தவன். திருந்துவான் என்று கனவிலும் எண்ணாது. ராணி, நீ உத்தரவிடப் போறாயா? இல்லை நானே தூக்கு உடைத்தவனை அனுப்பட்டும். என்னங்க இது? நீங்க எப்படி சிக்கினீங்க? என்ன குற்றம் செய்வதாக போட்டுக்கொண்டன? ஆமாச்சி, என்ன நீ கடைசி முறையா பார்த்துட்டு இல்லை? ஓ, இங்க இருந்த மாயத்தேவன் ஆளுங்க ஒன்னையும் தூக்கில போட்டுடுவாங்க. மன்னித்து விடுங்க. அவருக்கு பதிலாக என்ன தூக்கிலே போடுங்க. அவருக்கு விடுதலை கொடுங்கள் தேவா. இவ்வளவு பெரிய தண்டனை அடைய அவர் என்ன குற்றம் செய்தார் சொல்லுங்க. அம்மா, உங்கள் கூட்டத்தில் ஒப்பற்ற தலைவி ராணியே உன் கணவன் கொலை செய்ய சதி செய்தான். அவன் செய்த துரோக செயலுக்குரிய தண்டனையை நிறைவேற்ற ராணியின் முடிவான உத்தரவை எதிர்பார்த்துத்தான் எங்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். ராணி, தாயே, கேவலம் ஒரு பெண்ணைக் கொள்வதற்கு என் கணவர் சதி செய்தார் என்பதை கேட்க நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். இருந்தாலும் அம்மா, அவருக்கு மன்னிப்பு எனக்கு வாழ்வில் கேட்கிறேன். சொல்லுங்கள் ராணி, மன்னிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தாயே, மடியாண்டி கேட்கிறேன். எனக்கு தாலி கட்டி கொடுங்கள் அம்மா. போதும் தேவா, போதும் இந்த சோதனை. ஒரு தாயின் வேதனையை இனி என்னால் தாங்க முடியாது. பாருங்கள், ஒரு தமிழ் தாயின் பண்பை பாருங்கள், பெண்மையின் சிறப்பை பாருங்கள். இந்த பத்தினி தெய்வத்தின் வாழை பாழ்படுத்தித்தானா நாம் நீதை நிலைநாட்ட வேண்டும்? இந்த மாதத்தின் இன்பங்களை நிர்மூலமாக்கித்தானா நாம் நேர்மை நிலைநாட்ட வேண்டும்? தர்மம் தர்மம் என்று ஓயாமல் பேசுகிறோமே, அந்த தர்மம் இன்று நம்மிடையே செத்துவிட்டதா? கணவன் உயிருக்கா கண்ணீரை காட்டாராக பெருகிவிடும் இந்த அவளை தாயை கண்டு கலந்திரகாத நம் இதயங்கள் இன்று இரும்பாக மாறிவிட்டனவா? துணைவனின் உயிரை காத்து திருக்கும் இதயத்தை தூள்போடாது உடை தெரிவதால் நமது சேவையா? நாம் இந்த மிருகங்களாக விட்டோமா? எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு உயிரை ஆக்க திறமையில்லாத நமக்கு அதை அழிக்கவும் உரிமை கிடையாது. தேவா, மங்கள கையிலுள்ள ஒரு மாதாவின் வாழ்வை பலியிடுவது மகாபாதகம் தேவா. அம்மா, ஆத்திரத்தில் என்னை நானே மறந்திருந்தேன். நான் சின்னிருந்து பெரிய தவறிலிருந்து என்னை காப்பாற்றினார். நாம் அவருக்கு விடுதலை அளிப்போம். அம்மா, மிருகமாய் இருந்த என்னை மனிதனாக்கி எனக்கு வாழ்வழிச்ச உனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்கம்மா. அம்மா, என் குடும்பத்துக்கு வேட்டை போயிட்டு தெய்வமா நீங்க? அம்மா, நீ வாழணும்மா. தாயே, என் மகன் மாணிக்கத்தை முடியாது, அவருக்கு அனுப்ப முடியாது.
நீங்க எப்பமா அனுப்புவீங்க? அவருக்கு ஒரு கல்யாணம் செய்துதான் அனுப்புவோம். சம்மதமா? சம்மதம், சம்மதம். ஒண்ணு அனாத. பரவாயில்ல பரவாயில்ல. அவ தாயாரை பத்தி ஏதோ அவதூறு சொல்றாங்க. ஐயோ, கண்ணால பார்க்காத எதையும் நம்ப கூடாது தாயே. அந்த மருமகளை நீங்க அங்கதான் வச்சிருப்போம், தங்க மாதிரி வச்சிருப்போம். என்னங்க இது? அப்ப நம்ம அரசுமா கிடையா? அப்போ நீங்க போய் வர. என்ன மாதிரி திடீர்னு ஆளே மாறிட்டேன்? இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு சக்கரத்துல வேற ஒருத்தி கால் எடுத்து வைக்க முடியாது. அவ சக்களத்து இல்லம்மா, உன் சகோதரி. அது எவனா இருந்தாலும் சரி, என் புருஷனுக்கு பெண்டாட்டின் வந்தா அவ வந்தவதான், திருப்பி போக மாட்டான். என்ன ஆமோதிப்பு? போயா போய் கணக்கு பிள்ளை நில்லியா? போயாண்ணா. ஓய் நில்லியாண்ணா. யோ, இந்த வீட்டுக்கு அதிகாரி யாரு? நீங்க. அப்ப நான் சொன்னது செய்வோம். அப்ப நான் நீங்களும் தான். நில்லு. ஓய், முடிவா சொல்றேன் போ. இந்த பாரியா, நான் கடைசியா சொல்றேன், நில்லு. இருங்க, போடுங்க. இந்தாங்க. என்னமே இந்த உத்தியோகம் எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ஓய் 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 ஓய். என்ன துருவாசி முனிக்கு போக வர்ற மாதிரி வருது? என்னங்க நீங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு பிரிசங்க ஆக்குறீங்களே? அம்மா, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி சரி, வரட்டு பார்க்கலாம். நீ போய் காரியத்துக்கு நீ போய். ஏய்யா, அல்லிக்கு என்ன எந்த பயம் பயப்படுற? நானா பயப்படுறேன். சரி சரி சரி, காரியத்துக்கு. மகளே, உன் கதையோடு நடந்து கொண்டேன். உன் கணவனுடன் வாழ்வதை நான் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு பிரிவு எங்களுக்கு வேதனை தருகிறது. தேவா, ஒரு பெண்ணுக்கு புருஷன் வீடுதான் வாழ்வு வளமாகும் இடம். இதை நீங்கள் அறியாததல்ல. பொன்னும் பொருளும் புவியாளும் பதவியும் எனக்கு தேவையற்றவை. இவைகளை நான் இன்றும் காண முடியாது. அவை எல்லாவற்றிலும் மேலானவர் என் கணவன். அதற்கு நான் சேவை செய்யப் போகிறேன். என்னை மன்னித்து எனக்கு விடை கொடுங்கள் தேவா. அம்மா, உனக்கு சொந்தமான பொற்புவியலை அது எனக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்டது. ஆண்டவனுக்கே சொந்தம். அவர் பிரதிநிதியாக நீங்கள் அதை நல்லவர்களுக்கு செலவு செய்து விடுங்கள். மகளே, நீ தியாகத்தில் சிகரம், பெண்ணிடத்தில் கலங்கர விளக்கு. நீ சகல சௌவாக்கியத்தோடு நீரோடு வாழ வேண்டும் அம்மா. நன்றி தேவா. அம்மா, பால் சாப்பிடுமா? மகேஸ்வரி அத்தே. மூச்சு போட்டுடாதீங்கம்மா, நம்ம மகேஸ்வரி தான். வேண்டுமா? தீர்க்க சுமங்கலியா இருமா. இந்த கண்ணு களவு போன செல்வத்தை எப்படி திருப்பி கொண்டு வந்த? அம்மா, என்ன விதமா உங்க சக்கரத்தையை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க? சக்கரத்தியம் சக்கரத்தியம் அவனை என்ன பண்றான் பாரு. ஐயோ, ஆபத்து தலைக்கு மேல வந்துட்டீங்க. அப்ப தலையை ஓட்டாடி. ஐயோ, அது இல்லைங்க. வந்திருக்கிற புது பொண்ணுகிட்ட நம்ம அண்ணி அம்மா வரிச்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறாங்க. ஐயோ, குழந்தைங்க சண்டையா? புது பொண்ணு நீதான் பாக்கி இருந்த இந்த வீட்டுல குப்பை கொட்ட வந்துட்டு இல்ல. என்ன எதுக்கா போட்டுக்கிறோம்? பின்ன என்ன கொஞ்சம் வாங்குறா? அம்மா ரஜினேவி, உன் முகத்தை கொஞ்சம் காட்ட. ராணி வெங்கம்மா, ராணி வெங்கம்மா செத்து விட்டாள். பொழுது மகேஸ்வரியா கணவன் வீடு தேடி வந்திருக்கிறேன். அக்கா, தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஒரு வீடும் பறிச்சு ஆயிரக்கணக்கான வீரர்களை அடக்கியாண்ட நீ எப்படியக்கா அத்தனை விட்டுட்டு வந்த? அல்லு, அதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சாஸ்வதமானதல்ல. கணவன் காலடிகள் தான் சாஸ்வதம். அக்கா, நீ ஒரு தெய்வம். மகேஸ்வரி, நீயா? மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. முடியாது மாமா, முடியவே முடியாது. மாமா, நீதாம்மா என்ன மன்னிச்சுக்கணும். மகேஸ்வரி, இந்நேரம் நீ அள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே உனக்கு நான் எவ்வளவு தெருவல் செய்துட்டேன் தெரியுமா? எனக்கு நீ சரியான புத்தி கற்பிச்சுட்ட. அம்மா, உன்னை நான் மருமகனா அடைஞ்சது நான் செய்த பாக்கியம்மா. காமாட்சி, இங்க பாருங்க, அள்ளிக்குகள் தான் தெய்வம். பாவிக்கிறீர்கள், அள்ளியையும் அப்படியே பாவிக்க வேண்டும். நீங்கள் இருவரும்
ஆஹா மாணிக்கம் அப்போ சரி